சேர்ந்த மணிமேகலை அவர்கள் இன்னொரு நம்ம நாடக சபா குழுவுக்காக ஒரு 100 ரூபாய் நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறது. இன்னும் பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று பட்டி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குட்டப்பால் கறந்து அருகு போல் வேரூன்றி மூங்கல் போல் கிளந்தழைத்து அள்ளி போல் கிளைகளைத்து அவங்க குடும்பம் நீடோடி கால வாழ வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். என்ன அருமை அண்ணா முத்துசாமி அண்ணா அவர்கள் என்ன நாடக குழுக்காக ஒரு 20 ரூபாய் நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். இன்னும் அவங்க குடும்பத்துல காத்து கருப்பு பேயி பிசாசி பில்லி சூனி மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று அவங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி அவங்க குடும்பம் மென்மேல உயர வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அன்பு தாயாராகப்பட்டவர் அன்பு சகோதரி அதாவது 4 வேட கலைஞர்களுக்கும் அவரது சொத்திலிருந்து அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்கள் குடும்பத்தில் அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் 300 கிளைகளை அண்ணன் தம்பி மாமன் மைத்துனன் கூட்டம் கொலையாம கொண்ட பூவாடாம வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். என்ன முங்கலிக்காட்டை சேர்ந்த விஜயா நம்மளுடைய நாடக குழுவுக்காக ஒரு 50 ரூபாய் நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் ஆடு போன பக்கம் அரசு பெற்று பெண்ணு போன பக்கம் பெற்று பெருகி மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று பணி போல நீங்க வேண்டும். ராமோஜெயம் இளவரசி என்ன ஒரு இன்னும் அது படிக்கின்ற கல்வி அவங்க குடும்பத்தார் செய்கின்ற தொழில் மலை அப்படியா அப்படியா அம்மா தாயே பச்சி அம்மா முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளே இன்னும் முங்கலிக்காட்டை சேர்ந்த பேர் என்னம்மா பள்ளி மாமா தன்னுடைய மகனுக்கு உடல்நலை சரியில்லாம கொஞ்சம் மனநோயாக இருக்கிறது. அதை குணப்படுத்தி வந்தா மாதாக்கள் தவறாதபடிக்கு இப்படி நாடக குழுக்காக 100 ரூபாய் நன்கொடை வாரி வழங்குறேன் என்று வேண்டுதலை வைத்திருக்கிறது. அம்மா நீயோ ஒரு கேன பச்சியை என்று உலகம் போற உனக்கு வைத்த கோரிக்கை என்றும் நிறைவேறாத போனதே இல்லை. அதனால உன்னுடைய கண் பார்வையை அந்த குழந்தை மேல இட்டு குறையில்லாத செல்வத்தை கொடுக்க வேண்டும். ராமோ ஜெயம். வினோதினி நதியா என்ன ஒரு உன்னுடைய அருள் பெற்று செல்வாக்க கொடுத்து அவங்க மனங்குளர ஆண் வாரிசு பிறந்து சுகசீவியாய் வாழ வேண்டும். பச்சியம்மா முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளே அந்த பெண்ணுக்கு கூட துணை இருக்க வேண்டும். ராமோ ஜெயம். இன்னும் முல்லை போங்கு மந்தார் விருவாச்சி மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எங்களது பட்டாடையால் துடைத்து தேவிமார்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து உங்கள் பாதங்களை 1000 கோடி வந்தனம் சொல்லக்கூடிய சரி பாரிஜாத மலர் எடுத்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எங்கள் பட்டாடையால் துடைத்து சரி உங்கள் தேவிமார்களாகப்பட்ட நாங்கள் 3 உங்கள் பாதமே தஞ்சம் என்று வந்தனம் செய்கின்றோம். என்னுடைய பாதத்தை மனிதபடியாய் நீங்க எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பாதமாவும் அடித்தாலே
தேவிமார்களா, என்னுடைய திவ்ய பாதங்களை படித்தபடியாய் என்றென்றும் குறையில்லாத சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் பாய். எங்களுடைய சித்தமே எங்களுடைய பாக்கியம் சுவாமி. ஆகட்டும் சுவாமி. ம். சுவாமி அடுத்த ஒரு தேவை என்ன? எப்படி அரண்மனையில் 1000 தாதிமார்களுடன் இருந்த எங்களை சரி அதி சீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன சுவாமி? தேவிகளா, சுவாமி, நான் தினந்தோறும் கொழுக்கட்டை போக வேண்டும். 56 தேசத்துல 55 நாட்டு மன்னர்கள் யார் யார் கப்பம் கட்டி இருக்கிறார்கள், யார் யார் சுங்கவரி செலுத்தாம இருக்கிறார்கள், அப்படி என்று நான் கணக்கீடு பார்க்க வேண்டும். செய்ததெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டும். அப்படி சுங்கவரி செலுத்துவர்களுக்கு தண்டானம், சுங்கவரி செலுத்தாதவர்களுக்கு தண்டனை. ஓஹோ. அதனால நான் கொழுமண்டபம் சென்று நான் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டும். அதனால நான் கொழுமண்டபம் போய் வருகிறேன். உங்களிடத்தை சொல்லிட்டு வர போகத்தான் உங்களை வரவழைத்து நாங்களும் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்டு வாருங்கள். போய் வாருங்கள். ஏங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. உடனே வந்துடுறேன். நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் திறந்து வச்சுட்டே இருப்பேங்க. அப்படியே திறந்து கனவடா உண்டா மந்திரிவார்களா, சுவாமி மகாராஜா, இப்பொழுதே நம்ம குழுமண்டபம் செல்ல வேண்டும். குழுமண்டபம் செல்ல வேண்டும். யார் யார் சித்தரசர்கள் யார் யார் கற்பப்படம் செலுத்திருக்கிறார்கள், யார் யார் செலுத்தவில்லை என்று நம்ம சித்தா நோட்டை எடுத்து கணக்கு பார்க்கணும். அதனால காலதாமதம் ஆகிறது. புறப்படு போலாம்.